மிகப்பெரிய விஷயம் நடக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஐய்யய்யோ! என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி அத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதாவது இந்த மாரி சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாரி விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாரி நம்ம பொண்ணு அதாவது இந்த மாரி அவங்க பொண்ணு ரேகா அந்த மாரி சத்யாவ லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல. அத கேட்டு அவருமே பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படிங்கிற மாரி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும்போது, சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஒண்ணும் அவ்வளோ நல்ல பையன் கிடையாது. அவன் வந்துட்டு அப்படி இப்படி அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி சிட்டி கூட சேர்ந்து செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படியே ஒண்ணொண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டு அவரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறமா அந்த மாரி சத்யா கால் பண்ணி இந்த மாரி கூப்பிடுறாங்க. அத கேட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ஆஹா அவனை கூப்பிட்டுறாரு, அவ்வளோதான் இப்போ நம்ம நினச்சது நடக்க போகுது. இப்போ அவனை பயங்கர கேவலப்படுத்தி இங்கே இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு இங்கே வேலையும் இல்லை. அதுக்கப்புறமாவே நம்ம பொண்ணை லவ்வும் பண்ண முடியாது. இதுவே அந்த மீனாக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கூடவே ரேகாக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்டுறாரு. இந்த மாதிரி சிந்தாமணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இவர் சொல்லுவார் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்ததுமே இந்த மாதிரி சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அவங்க பொண்ணு அதாவது ரேகாவை பார்த்து சொல்கிறாங்க, ஏமா அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கையுமே அதுக்கு ரேகாவை ஆமாப்பா ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கையுமே அதுக்கு அவங்க அப்பா அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையம்மா, நீ யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், அது வந்துட்டு உன்னோட உரிமை சொன்ன இப்போ தான் கேள்விப்பட்டேன் அதனால கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்கிறாரு, இது நம்மளை வெறுப்பேற்றி கேவலப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.